கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சாலமோனுடைய நீதிமொழிகளை தொடர்ச்சியாக நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் முதல் 4ஆம் அதிகாரம் 27வது வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை சுருக்கமாக தியானிக்கிறோம். நீங்கள் இந்த வசனங்களை உங்களுடைய வீடுகளிலே வாசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் முதல் 9ஆம் அதிகாரம் வரை சாலமோன் ராஜா தன்னுடைய மகனுக்கு அவர் சொன்ன 10 நீதிமொழிகளை பற்றிய ஒரு தொடர்ச்சிதான் என்பதை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும். ஞானம் என்பது சாலமோனின் ஞானத்தின் உருவகமாகவும் பகிரம்பகமாகவும் செயல்படும் ஒரு கதாபாத்திரம், கேரக்டரிஸ்டிக்ஸ் என்பதை அவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் மக்கள் ஞானத்தை பின்தொடர வேண்டும். முட்டாள்தனத்தையும், அதாவது அறிவீனமான காரியங்களை செய்வதை அவர்கள் தவிர்த்து அதன் மூலமாக வருகிறதான தவிர்க்க முடியாத விளைவுகளை அவர்கள் அதை தவிர்க்க முடியாத விளைவுகளிலிருந்து அவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு ஞானம் உதவி செய்கிறது, ஞானம் ஊக்குவிக்கிறது. ஞானம் சாலமோனை பொறுத்தவரை ஒரு பெரிய நகரத்தின் நுழைவாயிலில் நின்று சத்தமிடுகிறது என்று சொல்லி 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களில் அவர் சொல்லுவதை கவனியுங்கள். ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது. அது சந்தடியுள்ள தெருக்களின் சந்திலும் ஒலிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. அதாவது ஒரு பட்டணத்திற்குள்ள இருக்கிறதான மார்க்கெட், நம்ம இந்த நாட்கள் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அல்லது மால். அங்கே என்ன இருக்கிறது என்று சொன்னால் நிறைய பொழுதுபோக்குகள் இருக்கிறது, அங்கே அட்ராக்ஷன் நிறைய இருக்கிறது. அந்த அட்ராக்ஷன்லிருந்து நீ வெளியே வந்துரு, அதுதான் வீதிகளில் சத்தமிடுகிறது, வெளியே நின்று கூப்பிடுகிறது, சந்தடியுள்ள மார்க்கெட் பிளேஸிலிருந்து அது கூப்பிடுகிறது, கேட்ல நின்று கூப்பிடுகிறது என்று சொல்லி சொல்லுகிறது. அப்ப அது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், எங்கெல்லாம் அட்ராக்ஷன் நீ சொல்லி உலக பிரகாரமான காரியங்களுக்கு போகிறாயோ அங்கே அட்ராக்ஷன்ல டாடி போகாதே, அது உன்னை கெடுத்து விடும். இது சாலமோன் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஞானம். அதற்கு பதிலாக நீ ஆண்டவரிடத்தில் ஞானத்தை தேடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தினுடைய 32-33 வசனங்கள் என்ன சொல்லுகிறது? பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஒரு சிட்டி, அதனுடைய வண்ண விளக்குகள், கவர்ச்சிகள், அவைகள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மக்களை கவர்ந்து இழுக்கக்கூடியவைகள். இன்னைக்கெல்லாம் மக்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா ஈஸி மணி. அடுத்தது அவர்களுக்கு மிக எளிமையான ஈஸியான செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப், லவ் ரிலேஷன்ஷிப். அடுத்தது அவர்கள் பணம் சம்பாதிக்கணும், அது எப்படியாகிலும் சம்பாதிக்கணும். நேர்மையற்ற முறையில் பணம் வந்தாலும் கூட அவர்கள் அதை பற்றி கவலைப்படுவது கிடையாது. அடுத்தது ராங் ரிலேஷன்ஷிப். இவைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பார்ப்பதற்கு எளிமையானதாக இருக்கும், ஆனால் அவைகளுக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய கிரயம் மிக அதிகம் என்று சொல்லி யார் எச்சரிக்கிறார் என்று சொன்னால் ஞானம் நம்மை எச்சரிக்கிறது. ஆகையினால மேலோட்டமாக இவளுடைய காரியங்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு விட வேண்டும் என்று சொல்லி ஞானம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்பொழுது இந்த காரியங்களை செயல்படும் பொழுது அவைகள் எதற்கு வழிவகுக்கின்றன என்று சொல்லி கேட்கும் பொழுது மரணத்திற்கும் அழிவிற்கும் வேதனைகளுக்கும் அவைகள் வழிவகுக்கின்றன. நீதிமொழிகள் 1:32 என்ன சொல்லுகிறது? பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். இஸ்ரவேலும் சாலமோனின் மகனும் நம்மை என்ன எச்சரிக்கிறார்கள்? நாம் அறிவீனமான காரியங்களை செய்வதிலிருந்து விடுபட வேண்டும். அப்படி விடுபட வேண்டுமானால் அதற்கு நமக்கு தேவையானது ஞானம், அதை நாம் தேட வேண்டும். சாலமோன் மீண்டும் மீண்டும் தன் மகனுக்கு ஞானத்தை தேடினால் அதை கண்டுபிடிப்பாய் என்று வாக்கு கொடுக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். 2ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள் என்ன சொல்லுகிறது? அவளுடைய வீடு மரணத்துக்கும் அவளுடைய பாதைகள் மரித்தோரிடத்திற்கும் சாய்கிறது. அவளிடத்தில் போகிறவர்களில் ஒருவரும் திரும்புகிறதில்லை, ஜீவ பாதைகளில் வந்து சேருகிறதும் இல்லை. ஞானமே முக்கியம் என்று சொல்லி சொல்லுகிறார். ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார்.
நீங்கள் எதை சம்பாதித்தாலும் சம்பாதிக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் புத்தியை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுவது சாலமோனுடைய அறிவுரை. அப்படி சம்பாதிக்கும் பொழுது அந்த புத்தியும் ஞானமும் நம்மை மேன்மைப்படுத்தும், அது நம்மை உயர்த்தும். நாம் அதை பற்றி கொண்டால், தழுவிக்கொண்டால் அது ஞானம் நம்மை கனம் பண்ணும் என்று சொல்லுகிறார். ஞானத்தை தேடினால் கர்த்தர் அதை கொடுப்பார். ஞானம் அவனை நிரப்பும், ஞானம் ஒரு மனிதனை பாதுகாக்கும், ஞானம் ஒரு மனிதனை போதிக்கும், தீமையிலிருந்து அவனை விடுவிக்கும். நீதிமொழிகள் 2:6, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். தீமையை விட்டு விலகி கர்த்தரை நோக்கி நாம் ஓடுவதில் தான் உண்மையான ஞானம் காணப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வேதாகமத்தினுடைய பக்கங்களை நீங்கள் திருப்பும் பொழுது ஆதியாகமத்திலேயே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், ஞானத்தை ஆதாமும் ஏவாளும் நிராகரித்து விட்டார்கள், கர்த்தர் கொடுக்கிற ஞானத்தை. ஆகையினாலே அவர்கள் செய்த காரியம், தடை செய்யப்பட்ட அந்த பழத்தை அவர்கள் சாப்பிட்டார்கள். ஆனால் முதலாவது அவர்களுக்கு நன்றாக தோன்றியது, ஆனால் அதன் முடிவு மரணம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர்களுடைய அறிவீனமான காரியம், பிசாசு கொடுத்த ஒரு பொய்யான வாக்குறுதி, இதை நம்பினார்கள். ஞானத்தினுடைய அழைப்பிற்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அதனால் தான் தந்தை தன் மகனிடம் அவனுடைய உள்ளுணர்வுகள், புரிதல், சொந்த ஞானம் இவைகளை நம்ப வேண்டாம், ஆனால் அதற்கு மாறாக கர்த்தருக்கு நீ பயந்து நடக்க வேண்டும் என்கிறதான காரியத்தை அவர் உறுதிப்படுத்துகிறார். உங்களுடைய வேதாகமங்களை திறந்து நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். நாம் கர்த்தருடைய ஞானத்தை தேடி, அந்த கர்த்தருடைய ஞானத்தை தேடுவதை விட்டுவிட்டு கர்த்தருடைய ஞானத்தை நம்புவதை நாம் விட்டுவிட்டு, ஆதாம் ஏவாள் போல சில காரியங்களை, ஞானமில்லாத அறிவீனமான சில காரியங்களை நாம் செய்ய முற்படும் பொழுது அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றவோ அல்லது அதனுடைய விளைவுகளிலிருந்து நாம் தப்பிக்கவோ நிச்சயமாய் முடியவே முடியாது. தேவனால் நாம் ஆசீர்வதிக்கப்படவும் முடியாது. சாலமோன் என்று சொல்லுகிற நபர், அவர் ஞானத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். புதிய ஏற்பாட்டில் நம்ம ஒரு விஷயத்தை வாசிக்கிறோம், சாலமோனிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார், அவர் இயேசு. இயேசு நமக்கு ஞானம் உள்ளவராய் இருக்கிறார். சேபாவின் ராணி சாலமோனின் ஞானத்தை கேட்பதற்காக பூமியின் ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு வருகிறார் என்பதை நாம் ஞாபகப்படுத்த வேண்டும். அதன் மூலமாக நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், நாம் ஞானம் சாலமோனிடத்தில் இருந்தது, ஆனால் சாலமோனை விட பெரியவர் இங்கே ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யார் என்று சொன்னால் அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்பவர் மாம்சத்தில் சாலமோனின் ஞானமாக, சாலமோனிடத்தில் காணப்பட்ட அந்த ஞானத்தை விட பெரிய ஞானமாக நமக்குள்ளாக வாசமாயிருக்கிறார். சாலமோன் தன்னுடைய மகனுக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அத்தனை ஊழியங்களிலும் போதனைகளிலும் மிகவும் அதிகமாக நிறைந்திருந்தது என்பதை நாம் அறிந்திருந்தோம் என்று சொன்னால், நாம் யாருடைய போதனைகளின்படி கண்டிப்பாய் நடப்போம் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளின்படி நிச்சயமாக நாம் நடப்பதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். அந்த ஒப்பு கொடுத்தல் நமக்கு என்ன பெற்றுத் தருகிறது என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே இடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுத் தருகிறது. இயேசு கிறிஸ்துவே நம்முடைய ஞானமாய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஞானத்தை யார் அவரிடத்தில் கேட்கிறார்களோ அப்பொழுது அவர்களுக்கு அதை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆம், ஒரு விஷயத்தை நாம் ஒன்றாய் முக்கியமாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஈஸி மணி, ஈஸியான ஒரு ராங் ரிலேஷன்ஷிப், இவைகள்லாம் நாம் மகிழ்ச்சியில் நடக்கிறோம் என்கிறதான அந்த பாதையில் நம்மை நடத்துவதைப் போல ஒரு பிரம்மையை ஏற்படுத்தும். ஆனால் அது அப்படி அல்ல, அது நம்மை அழிவிற்கு நேராய் கொண்டு செல்லுகிறது. ஆகையினாலே நாம் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், நம்முடைய முழு இருதயத்தோடும் நாம் அவரை நம்ப வேண்டும். நம்முடைய சொந்த புத்தியின் மீது, சுய புத்தியின் மீது நாம் சாய்ந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். இயேசு நம்மை அதற்காக அழைக்கிறார். நம்முடைய எல்லா வழிகளிலும் நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் நம்முடைய பாதைகளை நேராக்குவார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனங்களிலே காணப்படுகிற 5 வசனங்களிலே காணப்படுகிற காரியங்கள் என்ன சொல்லுகிறது? சுய புத்தியின் மேல் சாயாதே, முழு இருதயத்தோடும் கர்த்தரை நம்பு, வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். இந்த விஷயங்களை நாம் உன்னிப்பாய் கவனித்து
இதை நம்முடைய செயல்பாட்டிற்கு நாம் கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஞானத்தின் நற்செய்தி அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த நல்ல ஞானம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக முழுமையுமாக நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, எங்களுடைய சுய புத்தியின் மேல் நாங்கள் சாயக்கூடாது. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, எளிமையாக எங்களுக்கு பணம் கிடைக்கிறது, எளிமையாக ஒரு தவறான உறவு கிடைக்கிறது என்பதை நாங்கள் நிராகரித்து ஞானத்தின் பாதையை தெரிந்தெடுத்து புத்தியாக அறிவுள்ளவர்களாக செயல்பட உதவி செய்யுங்க. கடந்த காலத்தில் நாங்கள் அறிவீனமாய் செயல்பட்ட காரியங்களே நாங்கள் ஆண்டவரே அதனுடைய விளைவுகளை இப்பொழுது நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்போம் என்று சொல்லி நாங்கள் உணர்வோம் என்று சொன்னால், நாங்கள் உம்மிடத்திலே நாங்கள் மன்னிப்பை கேட்கிறோம். எங்களுக்கு மன்னித்து எங்களுக்கு தயவாய் இறங்கி எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் சீர்படுத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்ம நீரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம்.